Praise the Lord. Hallelujah. 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாள் ஆராதனைக்குள்ளாக தேவனே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீ நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இன்னது தேவையோ எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராய் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிற அன்பிற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீடுகளை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாகனங்களை எல்லாம் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையை பாதுகாத்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை மாதங்கள் உம்முடைய ஆண்டவரே தாசரையும் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் நீர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேசத்தை ஆண்டவரே எல்லா அழிவுக்கும் விலக்கி மீட்டதற்காக நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள், இதனை மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய நித்தியமாய் பரிசுத்தராய் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவனே, தாம் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவராய் ஒருவரும் சேரக்கூடாத மகிமையிலே வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கப்படும்படியாய் நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணப்படும்படியாய் உயர்ந்த உன்னதமான நாமத்தை தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த தேவனே, உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீரே பாத்திரர், ஆராதனைக்கு நீரே பாத்திரர். உம்மையல்லாமல் வேறு தேவன் இல்லை. உமக்கு நிகரான கர்த்தர் யாரும் இல்லை. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் பரிசுத்தருமாய் இருக்கிற ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். நாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே இருக்கிறவர் நீர் மாத்திரமே. நித்திய நித்தியமாய் இருக்கிற பெரிய தேவன் நீர் மாத்திரமே. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் நீர் மாத்திரமே. உம்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க உம்முடைய வசனங்களை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற யூடியூப் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும். துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் இந்த நேரலையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் எங்களோடு சபையோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவராகையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் தாழ்த்தினவர்களாய், ஹல்லேலூயா, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையுமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் காலை நேரத்தில் ஹல்லேலூயா
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு அருளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, நாம் ரட்சிக்கப்படும்படியாய் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயாய் அவருடைய ரத்தம் நம்மை மூடும்படியாய், நம்மை கழுவும்படியாய், நம்மை சுத்திகரிக்கும்படியாய். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை வேலைக்கு போவதற்கு முன்பாய் நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு நிலைவரமான ஆவியை தரும்படியாய், அவருடைய ஆவியின் சிந்தையினால் நம்மை நிரப்பும்படியாய், சுகந்த வாசனையாய் நம்முடைய பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கண்களை மூடி கேட்போமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். மறுபடியுமாய் தூயாதி தூயவரே, பரிசுத்தரை, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. எத்தனை உண்மையாக சொல்ல முடியும்? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. சொல்வோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவேன். சீடரின் கால்களை கழுவினவர், நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் வாள்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பால் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே,
உமது புகழை நான் பாடுவேன். சத்தத்தை உயர்த்தி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு. கரங்களை தட்டி பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாரை நின்று புகழ் பாடு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாரை நின்று புகழ் பாட வேண்டும். மறுபடியுமாய் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாரை நின்று புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென் கரங்களை உயர்த்தி அசைத்து புகழ் பாட வேண்டும். பாரில் தகப்பனே உம்மை துதித்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளில இந்த ஆராதனையில உம்மை உயர்த்தி பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனத்தினால் நம்முடைய வல்லமையினால் நம்முடைய கிருபையினால் ஐயா எங்களை நீர் சூழும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வாராய் நின். ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சொல்வோம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பிதாவாகிய தேவனே ஆராதிப்பேன். குமாராகிய கிறிஸ்துவே குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே சொல்வோம். ஹல்லேலூயா. உண்மையிலே உம்மை ஆராதிப்பே
ஆராதி. கரங்களை உயர்த்தி அசைத்து அந்த பரலோகத்துக்கு நேராய் ஹalleluya. இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே. ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்ரோய் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராய் இருக்கிறார். நாம் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. காண்பவரே நான் உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிப்போமா? ஹalleluya. காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன். ஹalleluya. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். சொல்வோம். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே நம் ஹalleluya. எத்தனை மாதங்களாய் நம்மை கண்டு நம்மை ஆதரித்து நம்மை தேற்றி நம்மை வழி நடத்தி வந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழி செலுத்தியவரை ஆராதிப்போமா? ஹalleluya. காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்வோம். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட தேவனை ஹalleluya. ஸ்தோத்திர பலியோடு ஹalleluya. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே. சுயமை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நம் கண்மலையாகிய தேவனை, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோமா? அவரே பாத்திரர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆசைத்து ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஹalleluya.
ஆராதனை உமக்கே. ரிமல்லா ஷெக்கரே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்பாவும் கிருபைகளால் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சொல்லுவோமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சத்தத்தை உயர்த்தி அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்திய தேவ கிருபை, தாழ்வில் நினைத்த தேவ கிருபை, தாங்கி நடத்திய தேவ கிருபை, தாழ்வில் நினைத்த தேவ கிருபை. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்திட்ட கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்திட்ட கிருபை இது. சத்தத்தை உயர்த்தி அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கொள்ளை நோய் பெருகிற காலத்தில் நம்மை வாத அணுகாதபடி காத்து தேவனை உள்ளத்தை ஆழத்திலிருந்து துதிபலி செலுத்தி அல்லேலூயா என்னோடு இணைந்து சபையோடு இணைந்து வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. நன்றியோடு வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் நடத்திட்ட கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. எவ்வளவாய் நன்றி அறிதலோடு இந்த மாதத்தில் ஹல்லேலூயா இந்த வருடத்தை துவங்கினவர்கள், இந்த மாதத்தை துவங்கினவர்கள், இந்த வாரத்தை துவங்கினவர்கள், இந்த நாளையும் கூட துவங்கினவர்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறவரே, நம் மதில்களை அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறவரே ஹல்லேலூயா. நன்றியோடு உணர்ந்தவர்களாய் நன்றி பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. நன்றியோடு சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. நன்றியோடு அல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. என்ன நீதியை நம்மிடத்தில் அவர் கண்டார், எல்லாமே அவர் கிருபைதானே. ஹல்லேலூயா. அனாதியா இருந்த நம்மை தெரிந்து கொண்டாரே, எங்கோ இருந்த நம்மை அழைத்தாரே. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்தும் படுகுழியிலிருந்தும் தூக்கி எடுத்து நம்மை கண்மலை நேல் நிறுத்தினாரே. அக்கிரமத்தின் வஸ்திரத்தை நம்மிலிருந்து நீக்கி நீதியின் உடையை நமக்கு தரிப்பித்தவரை. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, அந்த நாளில் கூட அந்த ஆவியின் நிறைவை எனக்குள்ள தாங்கப்பா. நாங்கள் தியானித்த வருகிற பிரகாரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாஞ்சியோடு தாகத்தோடு தகப்பனே, பரிசுத்த நிறைவை நாங்கள் இடத்துல தாரான வேலையில நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசைவாடும்
ஆவியே தூய்மையின் ஆவியே கேட்போமா அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆவியானவரே ஹல்லேலூயா ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கேட்போமா வாஞ்சியோடு பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்பர் யாங்கரமேஷே இறங்கி வாருமே சிவநதியே ஹல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே வாஞ்சியோடு ஹல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா அப்பா உம்மை ஆவியிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே ஓ ஹல்லேலூயா ஓ எங்கள் மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் நீக்கி போடும்படியாக ஆவியானவர் எங்கள் தங்கி தாபரிக்கும்படியாக நீரே அந்த ஆலயம் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீரே நீர் தங்கி தாபரிக்கும் வாசஸ்தலமாக அந்த ஆலயமாக எங்களை நீர் மாற்றும் ஐயா ஹல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா யந்த்ரோமேரே ரிமாலாஷேரே யந்த்ரோமேராலே ஷோ ஹல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆவியானவரே எங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா முடியாவினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல முடியாவினால் நடத்தப்படுகிற கிருபையை இந்த வேலையில நீரங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி நிற்கிறோம் எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படுவீராக ஹல்லேலூயா praise you Jesus hallelujah let us all sing one English song and glorify Christ Jesus. You are my strength when I am weak. You are my treasure that I seek. Very well-known song. Just join with me and glorify Christ and let us worship God by singing this English song. You are my strength when I am weak.
You are my treasure that I see. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give I would be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. You are my strength. You are my strength when I am weak. You are my treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give I will be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my shame, raising again, I'll bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I dry, fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Lift it up, hallelujah. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God. Jesus, Lamb of God, worthy is your name. நீர் எங்களோடு இருக்கின்றபடினாலே இந்த அருமையான அப்பா வேலைக்காக அதிகமாய் நாங்கள் துதிக்கிறோம். நீர் செய்த தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தரை மட்டுமாக தாழ்த்தி கொள்ளுகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக, என்னை மறைத்து நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தையினால பிழைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, கிரிகள் உண்டு. உம்முடைய வார்த்தையினாலே சகலத்தை நீர் சிருஷ்டித்தீர். எங்கள் வாழ்விலும் கூட நம்முடைய வார்த்தையினாலேயே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து அந்த மன்னாவினால் எங்களை நிரப்பி அப்பா எங்களை பலனடைய செய்வீராக. அந்த மன்னாவை ஆண்டவரை புசித்தவர்கள் பலவீனப்படவே இல்லை, அவர்கள் பலவான்களாய் காணப்பட்டபடினாலே அப்பா ஸ்தோத்திரம். அது போன்று உம்முடைய வார்த்தையின் மன்னாவை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஆசீர்வாடும்படியாய், எங்களை மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்தும்படியாக நீர் வாசலை திறந்ததற்காக உம்மை கோடி கோடி நன்றிகளால் உம்மை உயர்த்துகிறோம், துதிகளால் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குறை குற்றங்களை மன்னித்து தயவாய் எங்களை நடத்துவீராக. முற்றமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள இயேசுவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்க முடியா எங்கள் நல்ல பிதாவே,
உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Lord Jesus' name be glorified. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே உங்கள் அனைவரையும் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி. Even first week of this September month, through this channel, seeing you all is a great joy to me. இந்த ஆண்டின் 8 மாதங்களும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து 9வது மாதத்திலே பிரவேசிக்கும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். Even as this throughout year, last 8 months, God protected us like apple of his eye. So we praise God for that. நம்மையும் நம் குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். Even God protected and led us, ourselves and our family and the nation. So let us praise God for that. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே உங்கள் குறைவுகளாகிய தேவைகள் அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையினாலே அவருடைய மகிமையின் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே அது நிறைவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். Even as the promise that we heard for this month, all your lackness and need will be fulfilled and meted by the riches of the glory which is in Christ Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Lord's holy name be glorified. இந்த நாளிலும் கூட கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறதான தலைப்பின் கீழே 3வது வாரமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். Even as you all know, the same topic from the last 2 weeks we meditated, and the 3rd week we are going to meditate the same. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மிடத்தில் இருப்பதற்கான அடையாளங்கள். What is the sign of the fullness of the Holy Spirit that dwells in us? இந்த நாளிலும் கூட நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்டதான சிந்தை உண்டு. Even today, many of you all will have this kind of thoughts in you. நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஜீவியங்களை பார்க்கும்போது, அவர்களுடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது, When we see others' life and their actions, பார்க்கும் பொழுது when we see அவர்களுடைய others, அந்த நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாமே ஒரு பரிசுத்த நடக்கைக்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறதை பார்க்கும்போது, when we see others, the way they walk and all their deeds, it is completely against to the scripture and the holiness of God. நம்மில் அநேகர் சோர்ந்து போகிறோம். Many of us just get frustrated by looking at that. என்னிடத்தில் ஒரு சகோதரர் இப்படி வந்து சொன்னார். One of the brother came and told me like this. கிறிஸ்தவர்கள் சகோதரர்களையே நம்ப முடியல. We are not able to believe the Christian brothers. அவர்களுடைய நடக்கை நம்பத்தக்கதாகவே இல்லை. Their walk looks like very unbelief. வார்த்தையில சுத்தம் இல்லை. There's no purity in their words. அவங்க நடக்கையில சுத்தம் இல்லை. There's no purity in their walk. 99 பேர் இப்படிதான் இருக்காங்க 100ல. 99% of the brothers are like this. அதனால எனக்கு மிகுந்த வெறுப்பு இருக்கிறது. That brother God so hurted himself within him because of that. சிலர் துர்சாட்சியாய் நடக்கிற அநேகரை பார்த்து, மாமிசமாய் நடக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். Many of us, by looking at the people who are not been a good witness of Christ, by seeing that we get frustrated. அவர்கள் பெயர்கள் மாறி இருக்கலாம், அவர்கள் சுவாபங்கள் மாறப்பட்டு இருக்காது. The name has been changed, but their behavior hasn't changed. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே இருப்பார்கள். Before they came to Christ, how they behaved, it doesn't have any change in it. வேணாலும் உடை மாறி இருக்கும். Maybe their look and appearance would have changed. கிறிஸ்துவ போன்ற ஒரு அந்த உடை பாவனங்கள் எல்லாம் வந்துவிடும். Maybe the action and they imitate like how the Christians be. ஆனால் அவர்கள் சுவாபங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதே. But their behavior and attitude is completely the same as how they be before they saved. இப்படி நம்முடைய மாமிசம் என்ன சொல்லும்? Like this, what our flesh will say. பார் பார் பார், அந்த மனுஷனை பார், அந்த மனுஷியை பார், எப்படி வாழ்றாங்க பார். அவங்க எங்கேயாவது வசனத்துக்கு ஒத்து போன மாதிரி வாழ்றாங்களா, சத்தியத்தின்படி வாழ்றாங்களா, நீ பார். Our flesh will keep recite in our ears, make us to see that brother and sister, see they are not at all living related to the scripture and what the Bible says. So we tend to look at those people continuously.
நீ மட்டும் எப்படியோ பரிசுத்தமா வாழணும் விரும்புறியே, பரிசுத்தமாலாம் வாழ முடியாது. You alone trying to live as a holy person, but it is very difficult. That's how our fleshy thoughts will tell in your ears. இத்தனை பேர் இப்படி விழுந்து கிடக்குறாங்க, நீ மட்டும் எழுந்து நிமிர்ந்துடுவியோ? See how many people in this world have been fallen, so will be able to rise and stand for Christ. அந்த ஊழியக்காரங்களை பாரு, அந்த ஊழியக்காரியை பாரு, See those ministers and brothers and sisters, see how their behavior. This will be keep coming in our mind. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ரொம்ப பரிசுத்தமான மாறிடுவியோ? See, it will be keep telling in your ears. See how that people are living. How will you able to change as a holy person? அதோ அந்த பகுதியில் இருந்த ஊழியக்காரனை பார், முன்ன எப்படி எல்லாம் இருந்தார், இப்ப பாரு எப்படி இருக்கிறாரு. அவர் பாரு, அதெல்லாம் அப்படிதான். எல்லாம் ஆரம்பத்துல தான் பயங்கரமா குதூகலமா இருக்கும், ஓட்டம் பயங்கரமா இருக்கும், கடைசியில் நின்று எல்லாம் போயிடும். Only at the beginning of as they come into Christ, they will be very good, but when the life progress, everything will be changed. These people only will be keep looking at us. We will be looking at them. நம்ம இடத்துல இருக்கிற ஆவி சொல்லும், Our spirit will say in us, விழுந்து போன மனுஷன் இருக்கிறது உண்மைதான். it's true that there are fallen people are there. விழுந்து போன ஊழியக்காரங்க இருக்கிறது உண்மைதான். It's true that the fallen ministers are there. நீயே அவங்கள பார்க்கிற, நீ கிறிஸ்து இயேசுவை பார். But why you are looking at them? You have to look up Christ. விழுந்து போன 99 பேரை ஏன் பார்க்கிற? விழுந்து போகாத ஒருத்தரை பார். Why you are looking at the people who have fallen 99%, but look at the one who Christ? இப்படிதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். That's what the Galatians chapter 5 verse 17 and 18 says like this. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. Our sinful nature is getting desire against what our spirit nature desires. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யக்கூடாதபடி அது இருக்கிறது. That's why what you wanted to supposed to do but you couldn't do. ஆனால் நீங்கள் மாமிசத்தை ஜெயித்து ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் தீர்க்கப்படுவதில்லை. If you conquer the flesh and if you be led by the spirit, you will be condemned according to the law. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Lord's holy name be glorified. ஒரே மனுஷனுக்குள்ள In one man, மாமிசம், flesh, ஆவி, spirit. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு விரோதமாகவே தான் இருக்கிறது. These two forces are constantly fighting each other. இப்போ இதுல எது ஜெயிக்க போகுது? Which one is going to conquer? இதுதாங்க நம்முடைய ஜீவியம். This is what our life. மாமிசம் ஆவிக்கு விரோதமா போராடுது. Our flesh is having wrestle against the spirit. ஆவியோ மாமிசத்துக்கு விரோதமா போராடுது. Our spirit is wrestling against the flesh. யாரோ ஒருத்தர் தான் அதுல ஜெயிக்க போறாங்க. Any one of them is going to victory. நீங்க ஏதோட கூட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். With whom you are having a fellowship, that only will get succeed. நீங்க மாம்சத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா மாம்சம் தான் ஜெயிக்கும். If you commit yourself to the fleshy thoughts, only the flesh and sinful nature will succeed. நீங்க ஆவிக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா ஆவி ஜெயிக்கும். If you commit yourself to the spirit, then you will see the spirit will get succeed. அப்படி ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாய பிரமாணத்துக்கு என்ன செய்றீங்க? விலகி இருக்கிறீங்க. Then if you be led by the spirit, you are not condemned by the law. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கிறது. Every human being has this. ஆகவே அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த ஆவியிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியுடைய நிறைவு வரும் பொழுது அந்த ஆவி ஜெயம் பெறுகிறது. When we give place to spirit and then the fullness of the Holy Spirit comes and dwells in us, we obtain that blessing. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள். That's why it has mentioned that the Christians have put their fleshy thoughts in cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord's holy name be glorified. நான் செஞ்ச பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்.
I repented and confessed and get this, forgiveness from Lord. ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பும் கேட்டுட்டேன். I got the forgiveness from Lord. பின்ன ஏன் எனக்குள்ள இன்னும் அந்த உணர்வுகள் அதிகமாய் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது? But why that sinful thoughts and the natures keep raising in me? உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யும்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த பாவங்களை மன்னித்து கழுவி விடுகிறது. When you confess your sins to Christ, the blood of Christ is washing you completely and making you clean. மாமிசத்தை கழுவ முடியாது. But it doesn't clean your flesh. உன் மாமிசம் சிலுவையில் அறையப்படணும். Your flesh and the sinful nature has to be put into cross. எத்தனை தரம் அறையணும்? How many times you have to அனுதினமும் உன் மாமிசம் சிலுவையில் அறையப்படணும். Every day your sinful nature has to be crucified. அப்படி உன் மாமிசம் அனுதினம் சிலுவையில் அறையப்படாவிட்டால், If it doesn't take place, மாம்சம் ஜெயிக்கும், ஆவி தோற்று போகும். then the fleshy and sinful only will get succeed, the spirit will be defeated. நீ ஆவியினால் நடத்தப்பட்டு மாம்சத்தை சிலுவையில் அறைந்தால், If you led by the spirit and crucify the flesh and sinful thought, நீ நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கி கிருபைக்குள்ள வருகிறாய். you have been relieved from the law and you are coming to the grace. கிருபை கீழே வந்த உன்னை பாவம் மேற்கொள்ள முடியாது. Once you come under the grace, then the sin will not overcome and conquer over you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆகவே நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டங்களை நாம் ஆவிக்கு இணங்கி ஆவியோடு கூட நாம் இணைய வேண்டும். So the problems and the wrestle that we face, we supposed to merge ourselves to the spirit and God. பவுல் எழுதின நிருபங்களிலே, கலாத்தியருக்கு எழுதின நிருபங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண முடிகிறது. All the writings of Paul, in Galatians we can see these kind of things. அந்த கலாத்தியருடைய மூலப்பொருள் கருப்பொருள் மாமிசம் ஆவி. The center meaning of Galatians chapters talks about flesh and spirit. ஆரம்பத்திலே அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்ட பின்பு அவர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தார்களாம்? கண்களை பிடுங்கி கொடுக்க சொல்லி இருந்தாலும் கூட அந்த கண்களையும் பிடுங்கி கொடுத்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சலராய் கலாத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். In Galatians we can see that in the beginning, once you come to Christ, even you are ready to give your eye to be plucked up. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை. But there is a problem there. அங்கே அவர்கள் மாமிசத்துக்கு உட்பட்டு விட்டார்கள். But they became committed themselves to the flesh and sinful nature. மாமிசத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். They gave a place to flesh. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு குறிப்பா இந்த காரியத்தை எழுதுகிறார். That's why Paul particularly write to them these things. அதை தான் நாம் அந்த கலாத்தியர்ல சுருக்கமா உங்களுக்கு சொல்லக்கூடும். That's what we are going to meditate shortly in Galatians. கலாத்தியர் 3:3 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians 3:3 we can read like this. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? இதை இப்படி நாம் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்ளலாம், by the spirit. Let's take this in English, by the spirit. இப்படின்னு சொல்லலாம், with the spirit. With the spirit we can say. ஆவியினாலே, through the spirit. அவர்களுடைய அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆவியினாலே. They began in a spirit. ஆனா அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருந்தது? The next step is become flesh. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. மாம்சத்திலே அவன் முடிவு இருக்க போகுது. How foolish can you be? After starting your new lives in the spirit, why are you now trying to become perfect by your own human effort? சரி, இப்போ நான் அந்த சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுவேன். அந்த ஆவியினால எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னதை. Let us see some particular things from this. கலாத்தியர் 3:3 ஆவியினாலே, by the spirit. In Galatians 3:3 we read by the spirit. கலாத்தியர் 5:5 ஆவியை கொண்டு. In Galatians 5:5 we see through the spirit. Through the spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:16 Galatians 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். In Galatians 5:16 we read, let the Holy Spirit guide your lives. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். Walk in the spirit.
Walk in the Spirit, it is mentioned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord's holy name be glorified. 5:18 In 5:18, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் led by the Spirit. it is written, led by the Spirit. கலாத்தியர் 5:25 Galatians 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் live by the Spirit. if we live by the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Lord's holy name be glorified. By the Spirit, through the Spirit, walk in the Spirit, led by the Spirit, live in the Spirit. By the Spirit, through the Spirit, walk in the Spirit, live in the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆவியினாலே ஆரம்பம். With the Spirit you are starting. ஆவியை கொண்டு விசுவாசம். Through the Spirit you gain the faith. ஆவிக்கு ஏற்றபடி நடக்குதல். According to the Spirit, walking in it. ஆவியினாலே நடத்தப்படுதல். By the Spirit, led by the Spirit. ஆவியினாலே பிழைத்தல். Living by the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord's holy name be இல்லைன்னா ஆவியிலே glorified. வாழுதல். Or living in Spirit. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆரம்பம் எப்படி இருக்குது? How our beginning is? ஆவினாலே. Through the Spirit. விசுவாசத்தை எப்படி பெறணும்? How to get the faith? ஆவியை கொண்டு. Through the Spirit. எப்படி நடக்கணும்? How to walk? ஆவிக்கேற்றபடி. According to the Spirit. எப்படி நடத்தப்படணும்? How has to be led? ஆவினாலே. By the Spirit. எப்படி வாழணும்? How to live? ஆவினாலே. By the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம இருக்கணும். So, beloveds, we need to focus on these things. இதை நாம் கடைபிடிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் ஜெயம் எடுக்க முடியும். When we focus and follow these things, then definitely we'll be able to succeed in many things. பாருங்க, அந்த ஆவி எந்த விதத்துலலாம் நம்ம உபயோகம் பண்ணலாம், நமக்கு உதவியா இருக்கிறது பாருங்க. Let's see how the Spirit helps us to live. நம்மளை நடத்துறார், நடக்க சொல்றாரு, அவர் கொண்டு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதில் வாழும்படி செய்கிறாரு. The Spirit makes us to live and leading us, and through the Spirit we get the faith, and this how we see here in scriptures. நாம் ஆவிக்குரியவரா, ஏன் நமக்கு ஆவிக்குரியவன்னு பேர் வந்தது என்ன? நம்ம ஆவியின்படி நடக்கிறதுனால தான் நமக்கு ஆவிக்குரியவங்க. Why we got the name that we are spiritful people? Because we walk in Spirit. ஆகவே ஆவியின்படி நடக்கணும். தினமும் என்ன செய்யணும்? சிலுவையில மாமிசத்தை, அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? அறையணும். So to walk in a Spirit, every day you put yourself crucified on cross, your fleshy and sinful thoughts. ஆகவே தான் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், 26ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு ஆவினால, 25ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆவினால பிழைக்கிறது. That's what in Galatians 5:25 it is written, living by the Spirit. 24 என்ன சொல்லிருக்கு? What is there in 24? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாமிசம் செத்தாதான் ஆவில பிழைக்க முடியும். Only if the flesh be died, then only Spirit will live. மாமிசத்தை எப்படி சாகடிக்கிறது? How to put the flesh மாமிசத்தை ஜெயிக்க நமக்கு என்னங்க வல்லமை இருக்கிறது? What kind of power we have to conquer the flesh? மாமிசத்தை ஜெயிக்க நம்மிடத்துல இல்ல வல்லமை. We don't have any kind of powers to அந்த கல்வாரி சிலுவையில போய் அடிக்கணும். Only on the cross we need to crucify. அங்கதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தார். Only there our Lord Jesus Christ conquered everything. நீ அங்கே போய் தான் உன் மாமிசத்தை என்ன செய்யணும்? அறையணும். You supposed to go there and crucify your sinful nature there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Lord's holy name be glorified. அப்பொழுது நீ ஆவியிலே என்ன செய்வாய்? பிழைப்பாய். Then you will live in Spirit. ஆவியிலே நீ வாழுவாய். You walk in Spirit. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலேயே ஆகும். Old Testament in Zechariah 4th chapter we all know, we read, not by power, not by might, but by my Spirit says the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. இப்படி நான் மாம்சத்தை ஜெயிக்கணும், நான் ஆவியில பிழைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? If I have to live in Spirit, I have to put my
sinful nature to death, what are you supposed to do? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய நிருபத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு. Apostle Paul giving a good counsel in the last chapter of the Galatians, 6 அதிகாரம் 18 வசனம். chapter 6 verse 18. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். சகோதரரே, Dear brothers and sisters, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை may the grace of our Lord Jesus Christ உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. be with your spirit. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters, நீ மாமிசத்தை சிலுவையில் அறைந்து ஆவியிலே பிழைக்க வேண்டும் என்று if இருந்தால், you want to put your sinful nature to crucify, நீ கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். you need to come to the cross and come to the grace. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? What kind of grace has been explained here? ஆவிக்குரிய கிருபை. It is a grace, spiritual grace. ஆவிக்குரிய காரியத்துக்கு வேண்டிய கிருபை. It is the needed thing for the spiritual grace. இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும்னா பணம் வேணும். To live in this world we need money. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். So it will help us to live in this world. ஆகவே நாம் அந்த பணத்தை என்ன செய்கிறோம்? சம்பாதிக்கிறோம். So we earn money in this world. அதுபோல ஆவிக்குரிய உலகத்துல கிருபை வேணும். The same way we need to earn the grace. நம்ம கிருபையை சம்பாதிக்கணும். We need to earn the grace. நீ கிருபையை சம்பாதிக்கும் பொழுது When you earn the grace, உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைகிறது. your spiritual life be strengthened. அந்த கிருபையை நீ அதிகமா சம்பாதிக்கணும். You need to earn that more and more. எப்படி கிருபை பெருகும்? How the grace will be increased? ஸ்தோத்திரத்தினாலே என்ன By செய்யுது? praising God. கிருபை பெருகுது. By praising God, the grace is getting increased. காலதோறும் கிருபை புதியவைகளா இருக்கிறது. Every day morning your grace is new, O Lord. உன் பலவீனத்துல என் கிருபை, In my weakness your grace. உனக்கு போதும். My grace is enough for you in your weakness. ஆவிக்குரியவனே, Spiritual people, ஆவிக்குரியவளே, spiritual woman, கிருபையை சம்பாதி. you have to earn the grace. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை சம்பாதி. The grace of Jesus Christ you supposed to earn. நீ ஆவினாய் பிழைக்கும்படியாய், மாம்சத்தை சிலுவையிலே அறையும்படியாய் கிறிஸ்துவினாலே உண்டாகிற கிருபையை சம்பாதி. To live in a spirit and put your sinful nature in crucifixion, you supposed to earn the grace. ஸ்தோத்திரத்தினாலே கிருபையை சம்பாதி. To thanksgiving and praise you can earn the grace. அதிகாலை தேடி கர்த்தரை தேடி கிருபையை சம்பாதி. Seek the Lord in the early morning and earn the grace. ஓ ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை சம்பாதி. Let us earn the grace of Christ Jesus. அந்த கிருபை கிடைக்கணும் என்ன செய்யணும்? What we supposed to do earn the grace? ஒரு பணம் சம்பாதிக்க நம்ம என்ன செய்றோம்? To earn money what we are doing? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சிலர் உழைக்கிறார்கள். Some people have work 8 hours a day. ஒரு நாளைக்கு சிலர் 12 மணி நேரம் உழைக்கிறார்கள். Some others work 12 hours a day. ஒரு சிலர் 2 வேலைக்கு போறாங்க. Some people are working 2 jobs. எதற்கு? Why? சம்பாதிக்கிறது. To earn money. அதுபோல Same way, நம்முடைய பிரயாசத்தினாலே கிருபையை சம்பாதிக்கணும். so through our workouts we supposed to earn the grace. அந்த கிருபை இருக்கும் பொழுது நம்ம ஆவியில பிழைக்க முடியும். So when that grace is there, it will help us to live in spirit. ஆவியினாலே, ஆவியை கொண்டு ஆவிக்கேற்றபடி என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் அந்த கிருபை நம்ம நடத்தும். Through the spirit, by the spirit, live in the spirit, walk in the spirit. This all will be possible only by the grace. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. கர்த்தருடைய பிள்ளைகளே, Lord's people, உன்னை சுற்றிலும் அவிசுவாச கூட்டம் இருக்கலாம். you may surrounded with unbelievers. உன்னை சுற்றிலும் நீ பார்க்கிறவர்களுடைய வாழ்வெல்லாம் ஒரு சாட்சி இல்லாத வாழ்வா இருக்கலாம். Whoever you meet and people who surrounded you may have a fruitless life. விசுவாசம் உள்ள ஜீவியம் செய்றவங்களை பார்க்கிறதே கடினமா இருக்கலாம். Nowadays, seeing the people who are living in faith is very difficult to see those people. இந்த மாதிரி ஒரு சிந்தை உனக்கு வருதுன்னா என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியினோட நிறைவு உன்கிட்ட இல்லை. When you keep getting this kind of thoughts in your mind, then it means that you didn't have the fullness of the Holy Spirit in இப்படி you. ஒரு சிந்தை வருதுன்னா நம்ம என்ன சிந்தையில இருக்கோம்? மாமிச சிந்தையில இருக்கோம். When you keep getting this kind of thoughts, then it clearly says you that we are in the thought of flesh.
கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை பெறுவது. Lord's holy name be glorified. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை பெறுவது. Lord's holy name be glorified. பரலோகம் எதுக்கு சந்தோஷப்படுது? Why the heaven is rejoicing? ஒரு பாவி மனம் திரும்பும்போது, One sinner is getting repent. ஒரு பாவி மனம் திரும்பும்போது, When a sinner is getting repent, பரலோகம் சந்தோஷப்படும். the heaven is rejoiced. 100 பாவிங்க பாவத்தில் இருக்கும்போது, When 100 people in a sinful life, பரலோகம் சந்தோஷப்படாது. heaven will not rejoice. ஒரு பாவி மனம் திரும்பும்போது, But if only one sinner is getting repent, பரலோகம் சந்தோஷப்படும். heaven is getting rejoiced. நீ அந்த 100 பேரை பார்க்காத. Don't look at those 100 people. பரிசுத்தமா வாழ்ற, நீதியா வாழ்ற ஒருத்தரை பார். Try to focus and look people who are living holy. அதுக்கு மேல கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவித்தை பார். More than that, look up the life of Christ Jesus. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா Lord இருங்க. says, I am holy, so you be too holy. உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரா? Did Lord say that to you? உன் பக்கத்து வீட்டுக்காரன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீ பரிசுத்தரான்னு சொன்னாரா? Did the Lord say that like your neighbor, how he lives holy, then you also be holy? He உனக்கு didn't say that way. தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் பரிசுத்தரான்னு சொன்னாரா? Lord didn't say that how your neighbors, relations and friends, how they are be holy, you also be holy. He didn't say that. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்களால முடியாது. So Lord knows that it's not possible. அதனால என்ன பாரு? So that's why Lord says that look at me. என்னோட ஜீவித்தை பாரு. Look at my life. நான் பரிசுத்தர். I am holy. அதனால நீயும் So பரிசுத்தனாய். you to be holy. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆகவே அந்த கிருபையை என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். So we need to earn that grace every day. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be 2 glorified. கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்து 4 வசனம் வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உத்தியோகத்தை குறித்து சொல்லுகிறார். Here Apostle Paul is talking about some responsibility. அவர் ஏன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? Why he has been appointed? ஒரு உத்தியோகத்துக்காக அவர் He நியமிக்கப்பட்டிருக்கிறார். has been appointed for some responsibility. அது என்ன உத்தியோகம்? What's that? கற்புள்ள கன்னிகையாக தம்மால் ரட்சிப்பில் நடத்தப்படுகிறவர்களை உருவாக்குறது தான். The Paul overall is leading them in salvation. They need to be pure bride before Christ. உருவாக்கி ராஜா முன்பா கொண்டு போய் நிறுத்துறது. Making them as a pure bride and making them to stand before Christ Jesus, King. இப்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறவர்களை When the Paul is making these people, சர்வமானது ஏவாள வஞ்சித்தது போல வஞ்சிக்கிற சில வல்லமைகள் அந்த உருவாக்கப்படுகிறவர்களை கெடுத்து விடுமோ என்று பவுல் சொல்றார். நான் பயந்திருக்கிறேன். here Paul is afraid how the serpent deceived Eve. The same way those people he is leading in salvation unto Christ, he is getting fears the serpent will deceive. ஏன் அப்படின்னா அந்த கலாத்திய நாட்டிலே சில உபதேசங்கள் இருந்தது. Why? Because in the country of Galatians there kind of some doctrines were there. வேதத்தில் சொல்லப்படாத சத்தியத்துக்கு விரோதமான உபதேசங்கள். There was against the truth and which is not mentioned in the scripture. So these doctrines were there in that place. அதை அவர் அழகா விளக்கமா சொல்றத பாருங்க. Let's see how Paul is explaining that. வேறு ஒரு இயேசு, There's a different kind of Christ. வேற ஒரு ஆவி, There's a different spirit. வேற ஒரு சுவிசேஷம். There's a different gospel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Lord's holy name be glorified. இன்றைக்கும் கூட அநேகர் வேற ஒரு இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலையும் வேற ஒரு ஆவியை பெற்றிருக்கிறதுனாலையும் வேற ஒரு சுவிசேஷத்தை பின்பற்றுறதுனாலையும் அவர் வாழ்க்கையில ஜெயம் இல்லை. That's why even today many people couldn't have the victorious life because they follow a different Christ, they have a different spirit and they follow a different doctrines. என்ன? What's that? கிறிஸ்துவினிடத்துல 2 பகுதி இருந்துச்சு. There is a 2-part kinds where there in Christ. One is அவர் 100% தேவனா இருந்தார். 100% he is a God. 100% தேவனா இருந்தார். 100% he was a God. இது நீங்க எப்படி நிரூபிக்க முடியும்? How you can prove this? அவருடைய வல்லமையை நம்ம சுவிசேஷ புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். In gospel chapters we can see the power of
Christ Jesus. கடல் மேல நடந்தார். He walked on the sea. கடலையும் காற்றையும் அதட்டினார், அது உடனே அமைதலாயிற்று. He commanded the sea and the waves, then it stood place. அசுத்த ஆவிகளை அதட்டினார், உடனே ஜனங்களை விட்டு விலகினது. He casted the demons, then immediately demons flee away. வியாதிக்காரர்களை தொட்டார், உடனே சுகமானார்கள். He touched the diseased people, then immediately they got healed. மரித்தோர் உயிரோடு எழும்ப பெற்றார்கள். Dead being raised in those days. அவர் வஸ்திரத்தை தொட்டவள் குணமடைந்தார். Those who touched the garment of Christ Jesus got healed. அவர் பாதம் பட்ட இடமெல்லாம் சுபிட்சமா இருந்தது. Wherever the feet of Jesus was there, then it was a great and blessed place. தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் அவருக்குள்ள இருந்தது. The divine perfection was been full in Christ Jesus. அவர் 100% தேவனா இருந்தார். 100% Christ was a God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord's name be அதே glorified. சமயம் At the same time, அவர் 100% மனுஷனா இருந்தார். 100% he was a human being. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருக்கு பசி வந்தது. Even he had hunger. அவருக்கு களைப்பு வந்தது. He got so tired. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord's holy name be glorified. எல்லார போல ஒரு சராசரி மனுஷனாகத்தான் அவர் இருந்தார். Like every human being, he was a normal person. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Lord's உண்டாகட்டும். holy name be glorified. ஆகவே அவருக்குள்ளே 2 பகுதியை நம்ம பார்க்கிறோம். So we kind of two different kinds we can see it in Christ. அவர் அந்த தெய்வத்துவத்தை மாத்திரமே நம்ம பார்த்து கொண்டிருந்தா நம்ம முழுமையான இயேசுவை பார்க்கல. If we keep looking at only the divinity and the power of Christ, then it's difficult. நான் மனுஷனா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கணும். We even look up the Christ who lived in a flesh. ஆகவே தான் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. That's why in Philippians we read that the thought which is there in Christ, let that be in you too. ஏன்னா கீழே வர்றது பாருங்க, படிங்க. Because it says like this. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் திருத்துவத்துல 2வது நபரா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, கேளுங்க, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மை தாமே ஒரு Christ humbled himself வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, instead he gave up his divine privileges. He took the humble position of slave and was born as a human being when he was appeared in human form. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இப்போ நம்ம கிறிஸ்துவை நம்ம தேவனா மாத்திரம் பார்த்தோம்னா நம்ம இப்படி சொல்லிடுவோம், அவர் தேவனா இருந்தபடினால பாவம் செய்யல. If we see the Christ Jesus as only a God, then because he was a God, he didn't do sin. That's how we talk. நாம இப்படி கிறிஸ்துவை பார்த்தோம்னு சொன்னா நாம பாவத்தை ஜெயிக்க முடியாது. If we keep looking at Jesus Christ as only as a God, then you cannot conquer the sin. அவர் மனுஷனா இருந்தார். He was also 100% மனுஷனா இருந்தார். He was also a human being. 100% he was a human being. அங்கே சொல்லப்பட்ட கடைசி பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, it is mentioned he humbled himself till the cross, till the point of cross he humbled. அப்போ நாமும் கூட பாவத்தை ஜெயித்து வாழ நம்மால் முடியும் என்கிறதை உணர்த்தவே
கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்து பரலோகம் சென்றார். So the life of Christ is telling us, even in a human nature, we too can conquer the sin. That's why it has been kept as an example. கல்வாரியில ரெண்டு விதமான நோக்கம் நிறைவேறுது. There's a two kind of purposes getting fulfilled in heaven. எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காகவும் தன்னோட ரத்தத்தை சிந்தி கிருபாதார பலியா மாறுறார். On the cross, Jesus died for a whole world's sin and became a sacrifice. அது நிமித்தம் மனுஷன் தன் வாழ்க்கையை ஜெயமாய் தன் ஓட்டத்தை முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நமக்கு உருவாக்கி So இருக்கிறார். through the crucifixion, God gave that hope that we can end up our life in victory. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 1:21 அவரை பற்றி இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. That's why in Matthew chapter 1 and 20, it has been mentioned about Christ like this. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாவ மன்னிப்பு மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is not just only giving the forgiveness of the sin. நம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி He is removing the sins of the people. அவர்களை ரட்சிக்கிறார். He is saving them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Lord's holy name be glorified. என்ன அந்த வேற இயேசு? Who is that different Christ? இவர் பாவங்களை மன்னிக்கிறார். He is forgiving the sins. அதோட நிறுத்தி விடுகிறார்கள். They are stopping there itself. அப்படி நிறுத்திவிட முடியாது. We can't stop in that point. இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறவர் அல்ல, அதிலிருந்து நம்ம ரட்சிக்கிறவர். Jesus Christ doesn't only forgive the sin, He completely redeems us from that sin. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, Those who are hearing this message, சகோதரியே, all brothers and sisters, நிச்சயமாகவே உன் பாவங்களில் உனக்கு மன்னிப்பு மாத்திரமல்ல, அவர் உன்னை ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். not only the forgiveness you get from Christ, but also the salvation and the redemption you get from Christ. பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், திருப்பி பாவம் செய்கிறோம், திருப்பி மன்னிப்பு கேட்குறோம். இதுக்கு எப்போதான் முடிவு? We keep doing sin and asking forgiveness, confessing. So what is the end of this? அவர் ரட்சிக்கிறவர். He is a God of Savior. அவர் மீட்பர். He is a Redeemer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord, praise be to God. எப்படிப்பட்ட குடிகாரனையும், Any kind of drunken, எப்படிப்பட்ட துன்மார்க்கனையும், any kind of ungodly people, எப்படிப்பட்ட பாவியையும் any kind of sinner, ரட்சிக்கும் வல்லமை உள்ளவர். He has a power to save and redeem them. அதற்காகவே அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். That's why He conquered the death and the grave. நீ விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை ரட்சிக்கிறவராயும் இருக்கிறார். The one whom you believe, He is not only forgiving your sin, but also He saves and redeems you from this danger. இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How to get the salvation? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. Only by the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவாகிய அந்த பலனை நீ பெறும் பொழுதுதான், only the strength which is the fullness of the Holy Spirit, when you receive, இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும். you can receive this salvation in you. அப்பொழுது நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். Then only you can conquer the sin. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டுட முடியும். Then only you can leave all your bad habits. பரிசுத்தமா வாழ முடியும். You'll be able to live holy. கடைசி பரியந்தமும் உறுதியா நின்று முடிவு பரிந்தும் ரட்சிப்பை காத்துக்கொண்டு நம்ம ஓட்டத்தை முடிக்க முடியும். Then you will be able to live till the end. You will be able to save your salvation and you can abide in Him. இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பகுதியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we receive the fullness of the Holy Spirit, even this part also we are obtaining it. ஆகவே தான் அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்து சொன்னார். That's why in Apostle 1:8 Jesus says, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, when the Holy Spirit comes in you, நீங்கள் பலனடைவீர்கள். you will be strengthened. பாவத்தை நான் மன்னிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரால உன்னை நான் பலனடை செய்கிறேன். I am forgiving your sin by the Holy Spirit. I am strengthening you all. இந்த 3.5 வருஷமும் நீ என்னிடத்துல கற்றுக்கொண்டதெல்லாம் கடைபிடிப்பதற்கு உனக்கு ஒரு பலன் வேண்டும். All that 3.5 years what Jesus taught to everyone, you need a strength to obtain that. அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். That is what the strength that we receive through the Holy Spirit. அந்த பலனை குறித்து நிறைய ஆங்கில வேதாகமத்தில் பிரித்து பார்க்கும்போது, if we see it in an English Bible,
மூன்று பகுதியா அந்த பலனை பிரிக்கிறார்கள். They are splitting it as three parts: எபிலிட்டி, ability, திறன், talent, திறன் அல்லது திறமை, talent and ability, எஃபிஷியன்சி, efficiency. ஆற்றல், It's a good skill. மூன்றாவது Third, மைட், might, வலிமை, power, வல்லமை. power. இந்த பலன்ல மூணு விஷயம் நமக்கு கிடைக்குது. In this strength we are receiving three things: பாவத்தை ஜெயிக்கிறதற்கான எபிலிட்டி, திறன்; the ability to conquer the sin; பாவத்தை எதிர்த்து நிற்கிறதான எஃபிஷியன்சி, ஆற்றல்; the efficiency that you to resist the sin; பாவத்தை மேற்கொள்வதற்கான மைட், the might and power to overcome the sin. வலிமை, வல்லமை. இந்த மூன்றும் அந்த பரிசுத்த ஆவியினருடைய பலன் அப்படின்ற சொல்ற காரியத்தில் இருக்கிறது. These three kind of blessing is there in the strength of the Holy Spirit. இதை நாம பெற்றுக்கொள்ளும் போது திறன், ஆற்றல், வல்லமையை பெறுகிறோம். When we receive this, then we get the efficiency and might and power and skills. ஆகவே இதை அடையும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை சம்பாதிங்க. So to obtain this, you need to earn the grace of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. 1 யோவான் 2 அதிகாரம் 27 28 வசனம். 1 John chapter 2 verse 27 and 28. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். Lord's holy name be glorified. இந்த வசனத்தின்படியே According to these verses, அவரால பெற்ற அபிஷேகம் என்ன செய்கிறது? the anointing that we received by the God, சகலத்தையும் நமக்கு போதிக்கிறது. that anointing teaches everything to us. இன்னைக்கு நம்ம வேதத்தை படிச்சோம்னா நிறைய காரியம் நமக்கு புரியவே இல்லை. When we read the Bible, many things we don't understand. நிறைய பேர் செய்தியை கேட்கும் போது ஒன்றும் புரியாம ஏதோ தெரிகிற மாதிரி கேட்குற மாதிரி பாவனை பண்ணாலும் உள்ள ஒன்றும் போகாது. But many people, when they hear the word of God, they give the image that they are sincerely listening, but nothing is going in. ஏன்? Why? புரியல. They don't understand. ஏன் புரியல? Why they couldn't? இது மாமிசம். Ours is a flesh. நமக்குள்ள இருக்கிறது மாமிசம். What is there in us is a flesh. அது நம்ம ஆவிக்குரிய காரியத்தை புரிய விடாது. So that flesh will not allow us to learn the scripture and the spiritual things. ஆவிக்குரிய காரியம் நமக்கு புரியணும்னா, To understand the spiritual things, அவரால பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். the anointing that you received by God, it has to abide in you. இப்படி நீங்க செய்தியை கேட்கும் போது புது புது சத்தியங்களை நீங்க கேட்டறாத காரியங்களை கேட்கும் போது அவரால பெற்ற அபிஷேகம் என்ன செய்கிறது தெரியுமா? So when you hear this new kind of teachings, what is its anointing do it in you? உங்களுக்குள்ள இருந்து ஒரு புரிதலை உண்டாக்குகிறது. It makes you to understand the and makes us to understand, give the wisdom to understand the scripture. உங்களுக்குள்ள இருந்து அதை புரிஞ்சு கொள்ளுகிற ஆற்றல் திறமையை தருகிறது. So the anointing gives the efficiency to understand the scripture. இதுவரை உங்களுக்கு செய்தி புரியல, வசனம் புரியல, படிக்கும் போது என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா, If you say, when I read the Bible I don't understand anything, நல்ல ஆவில நிரம்பி ஆவியானவரிடத்துல அந்த கிருபையை கேட்டு பெற்று பலன் அடைந்து நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். you should be filled with the Holy Spirit and receive the grace, then you read the Bible, then you will understand everything. அவரால பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் நமக்கு என்ன செய்கிறது? டீச் பண்றது, போதிக்கிறது. The anointing that you receive by the God will teach everything which is there in scripture. அது பொய் இல்ல, அது சத்தியமா இருக்குது. It is not the lie, but it is the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. அந்த அபிஷேகம் நமக்குள்ள சகலத்திலையும் போதித்து நம்ம நடத்தும். That anointing will teach everything in us and lead us. இது இப்பொழுது நாம் மேலே பார்த்தோமே, கலாத்தியர் 3 5 வரை நாம் பார்த்தோமே சில காரியங்கள்.
In Galatians chapter from 3 to 5, we meditate few things. ஆவியினாலே, ஆவியை கொண்டு, ஆவிக்கேற்றபடி, ஆவியினால் நடத்தப்பட்டு, ஆவியினால் பிழைக்கிற இந்த காரியங்கள் அவர் அபிஷேகத்தினால ஆக்டிவேட் ஆகும், நடக்கும். So what we meditated and learned in the Spirit, by the Spirit, through the Spirit, and living in the Spirit, all this kind of things will get happen when you be filled with the Holy Spirit. அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. So that anointing will not put you into shame. ஆகவே தான் பரிசுத்த ஆவியினோட நிறைவு ரொம்ப முக்கியம் என்று நாங்கள் இங்கே போதிக்கிறோம். That's why we teach here the fullness of the Holy Spirit is very important in everyone's life. இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசங்களை சொல்லும் பொழுது சில உபமானங்களை சொல்லி இருக்கிறதுல ஒரு உபமானம் தான் 10 கன்னிகைகள். When Jesus taught many parables, one of the parable is about the 10 brides. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. 5 people, 5 women were wise and the 5 women were foolish. 5 புத்தியுள்ள 5 கன்னிகை என்ன செஞ்சாங்க? What that 5 brides did, பாத்திரங்கள்ல எண்ணெயை கொண்டு போனாங்க. they took the olive oil in their hand in the vessel. புத்தி இல்லாத 5 கன்னிகை என்ன செஞ்சாங்க? What that 5 foolish brides did, தீவெட்டி எடுத்துட்டு போனாங்க, ஆனா பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துட்டு போல. they took the lamp but they didn't take up the oil in it. இங்க இருக்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். There is some secret mystery here. ஆகவே தான் நான் 3 வாரமா பார்த்துருக்கோம், இந்த அந்நிய பாஷை, ஆவின் வரங்கள் எல்லாமே நமக்கு அந்த ஆவினால் கொடுக்கப்படுறது தான். So all this anointing, the tongues, everything is we receive by Holy Spirit. ஆனா அது ஒரு நிரம்பின பாத்திரமா கிடையாது. But it is not the overflowed vessel. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது அவர் வருகை வரை நம்மை நடத்தக்கூடிய, போதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. The fullness of the Holy Spirit will lead you till the coming of Jesus Christ. It has a power in it. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை இன்பமாய், இனிமையாக, நாளாக ஏங்க வைக்கிறது. The fullness of the Holy Spirit will make everyone to long for the coming, second coming of the Jesus Christ. அது நம்மை வெட்கப்படுத்தாமல் அவருடைய வருகையிலே மகிழ்ச்சியோடு அவரோடு கூட போக செய்கிறது. So that will not put us into shame and it will help us to join with Christ in his second coming. ஆகவே தான் 28வது வசனத்தை சொல்றது பாருங்க. That's why in 28th verse we see 1 யோவான் 2:28. 1 John 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருங்க. You need to abide in that anointing. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க. You need to long for that anointing. அப்பொழுது அவருடைய வருகையில நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. Then you will not be put into shame in his coming. அவருடைய வருகை உங்களுக்கு பயம் கொடுக்கிறதா இருக்காது, தைரியமா இருக்கும். Then his coming of Jesus Christ will not be a fearful things, but it will give you courage in you. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோமாக. So let us receive the power of the fullness of the Holy Spirit in us. இதை செய்யாம இருந்தா நம்ம அந்த புத்தி இல்லாத கன்னிகை போல மணவாளம் வரும்போது நம்ம திகச்சி வெட்கப்பட்டு போக வேண்டியதா போகும். If we don't do this, then we'll be put into shame like that if foolish 5 brides when a bridegroom comes. அந்த புத்தி உள்ளவங்க தங்க பாத்திரத்தை நிரம்பி வழியே எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்க. That wise women kept their vessel full of the oil. இவங்க எண்ணெய் எடுத்துட்டு வரல. These people didn't bring the oil. உன் பாத்திரம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? So how is your vessel today? சகோதரி உன் பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Beloved brothers and sisters, how is your vessel today? வெறுமையானதா இருக்கிறதா, நிரம்பி வழிகிறதா இருக்கிறதா? Is it empty or it just overflows? இன்றைக்கே அந்த நிரப்பப்படுதலுக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயாக. So even today you commit yourself for that fullness of the Holy Spirit. நீ வெறுமையானவனாய் உணராதபடி நீ நிரப்பப்பட்டவனாய் உணர்வாயாக. You shouldn't feel in you as an empty vessel, but you need to be a vessel that overflows. உன்னுடைய பாத்திரம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் நிரம்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை சம்பாதிப்பாயாக. Your vessel has to be filled with the power of the Holy Spirit, so you need to yearn the Christ's grace. அப்பொழுது ஜெயம் கொண்டு
அவருடைய சிங்காசனத்தை நீ சுதந்தரிக்க முடியும். Then you will be able to conquer and earn the throne of God. நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல நீங்களும் என்னோட கூட அந்த சிங்காசனத்தில் சுதந்தரிக்க முடியும். As I conquered and earned the blessing of the throne in above, same way you also be conquered. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியோட நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. So receive that fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும் பொழுது பூமியிலேயே ஒரு பரலோக வாழ்வை வாழ முடியும். When you receive that the fullness of the Holy Spirit, even in earth you can live a life of heaven. சந்தோஷமான சமாதான ஜீவியத்தை செய்ய முடியும். You will be able to live a peaceful and a joyful life even in earth. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். Those who receive the forgiveness of the Christ and the salvation, you will be able to earn it. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. Those who are hearing this teachings, let the God give the salvation in your life. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் மூலமாக ஒரு ரட்சிப்பை உனக்கு கட்டளையிடுவாராக. Through the fullness of the Holy Spirit, let the God sanction the salvation in your life. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our eyes. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. Lord, we praise you with a gratitude heart. உம்முடைய பாவ மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டவராய் அல்ல, Not only receiving your forgiveness, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக we need to attain the salvation. எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு We have been redeemed from our sin, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும் from all our bad sinful habits, அந்தரங்க பாவங்களிலிருந்தும் all the presumption sins, சிந்தையில் இருக்கிற எல்லா தோல்வியான ஜீவியத்திலிருந்தும் all the defeated thoughts which is there in the mind, சுவாபத்தின் சம்பந்தப்பட்ட சகல காரியங்கள் இருந்தும் all the sinful and the fleshy natures, நாங்கள் விடுதலை அடைந்து we need to be delivered. உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் மாற We wanted to live as a witness to you. கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, give us a grace on this day. இந்த 3 வாரமும் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Even this last 3 weeks we meditated about the fullness of the Holy Spirit. Now I pray, let the blessing be poured out in their houses and their soul and பரிசுத்த spirit. ஆவியான நிறைவு வரும் பொழுது பலன் உண்டாகிறது. When the Holy Spirit comes, they will be strengthened. பரிசுத்த ஆவியான நிறைவு வரும் பொழுது பரிசுத்தம் உண்டாகிறது. When the Holy Spirit comes, there will be a holiness in them. விசுவாசம் உண்டாகிறது. There is a faith in them. ஜெயம் உண்டாகிறது. They can have a victorious life. சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது. They can rejoice and succeed in their இதை life. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை செய்யும். Lord, sanction that everyone should receive this blessing and live as a witness to you. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். We bow down ourselves. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. Through Jesus' name we pray, Heavenly Father. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் திருப்பி சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவும் நம்மளோடு இருப்பதாக. தேவரின் ஆசீர்வாதத்தின் எல்லையை பெரிதாக்கி மது கரம் என்னோடும் தீங்கு நதுக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன விலக்கி காத்தோம். பரமண்டலங்களுக்கு பரமபிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதா. எங்களுக்கு வேண்டிய ஆறுதல் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாடிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்னு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.